வணக்கம். இலங்கையிலே அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்டு வருகின்ற விடயமாக சிறுவருரிமை பற்றிய விடயம் அமைகிறது. குறிப்பாக அந்த மலையக சிறுமியின் மரணம் இலங்கையின் பல திசைகளை உலுப்பி இருக்கின்ற இந்த சூழலிலே இதற்கு முன்னரும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் இலங்கையிலே மிக அதிகமாக நிகழ்ந்திருக்கின்ற சூழலில், அதாவது கிருஷ்ணவி, வித்தியா, சேயா என்று பல சிறுமிகள் இலங்கையிலே இந்த அவலங்களை சந்தித்திருக்கின்ற சூழலில் கடைசியாக இந்த மலையக சிறுமியின் மரணம் அனைவரையும் உடுப்பியிருக்கிறது. இந்த சூழலிலே சிறுவர் உரிமைகள் பற்றிய ஒரு உரையாடலை நாங்கள் இந்த இடத்திலே மேற்கொள்கிறோம். குறிப்பாக இலங்கையின் சிறுவர் உரிமை எடுத்து நோக்குகையில் இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தின் அரசு கொள்கை தத்துவமானது சிறுவர்களின் கல்வி விடயத்திலும் சிறுவர்களை பாதுகாக்கின்ற பொறிமுறைகள் மீதும் மிக முக்கியமான கவனத்தை செலுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக சிறுவர்களின் உரிமைகள் விடயத்திலே இலங்கை அரசியலமைப்பு சட்டம் அதனை ஒரு அடிப்படை உரிமையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்காத போதிலும் இலங்கையின் அரசாங்கம் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயங்களில் ஐக்கிய நாடுகள் சபையில் பல சமவாயங்களில் கச்சாத்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் பல சமவாயங்கள், பல பொருத்தனைகள், பல விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களில் பலவற்றில் இலங்கை அரசாங்கம் கச்சாத்திருக்கிறது. இலங்கையின் அரசு கொள்கை தத்துவத்தின் கீழே சிறுவர்கள் உரிமைகளை பாதுகாப்பது இலங்கை அரசாங்கத்தின் ஒரு தலையாய கடமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏதுவாக இலங்கையிலே அரசியல் அமைப்பு சட்டம், சிறுவர் உரிமைகள் பற்றிய சட்டங்கள், இலங்கை தண்டனை சட்ட கோவைகள் பற்றிய இலங்கையின் சட்டங்களிலே சிறுவர் உரிமைகள் பற்றி அதிகமாக உரையாடப்பட்டிருந்த போக்கினை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இதற்காக இலங்கையிலே பல்வேறு நிறுவனமயப்பட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைகள், சிறுவர்கள் சம்பந்தமான அமைச்சுகள், கூட்டுத்தாபனங்கள், பல்வேறு அரச நிறுவன கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையிலே சிறுவர் உரிமைகள் பற்றி உரையாடப்பட்டிருக்கின்ற போதிலும் சிறுவர் உரிமைகளுக்கு ஏதுவான சட்டங்கள் இலங்கையிலே காணப்படுகின்ற போதிலும் இலங்கையின் அந்த சட்டங்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. குறிப்பாக சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தல், சிறுவர்கள் துன்புறுத்தப்படுதல், சிறுவர்கள் ஆபாச வீடியோ காட்சிகளில் நடிக்க வைக்கப்படுதல், சிறுவர்கள் விற்கப்படுதல் போன்ற செய்திகளை கடந்த காலங்களில் நாங்கள் ஊடகங்களில் மூலமாக பார்த்திருக்கிறோம். இதற்கான பல சந்தேக நபர்கள் இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சிறுவர்கள் தொடர்பிலான ஒரு விளக்கமானது குறிப்பாக எங்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக சிறுவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்குதல், சிறுவர்களுக்கான இலவச கல்வியை வழங்குதல், சிறுவர்களுக்கான பாதுகாப்பினை வழங்குதல் இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அரச கொள்கை தத்துவத்தின் கீழே அரசாங்கத்தின் ஒரு கடமையும் பொறுப்புமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காகவே இலங்கையிலே சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பொது நிர்வாக கட்டமைப்புகள், பல்வேறு நிறுவன கட்டமைப்புகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஆன போதிலும் இந்த கட்டமைப்புகளின் பொறுப்பு கூறல்கள் இந்த சட்டத்தின் மூலமாக அதிகரிக்கப்படாத தன்மை இலங்கையிலே சிறுவர் உரிமைகளை மிக மோசமாக மீறுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதை நாங்கள் காண முடிகிறது. குறிப்பாக இலங்கையிலே கட்டாய கல்வி, இலவச கல்வி வாய்ப்புகள் காணப்படுகின்ற போதிலும் அதனை மேற்பார்வை செய்கின்ற பொறிமுறைகள் இலங்கையிலே மிக பலவீனமாக காணப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் இடைவிலகுகின்ற அதாவது கட்டாய கல்வி பொறிமுறைகள் காணப்படுகின்ற போதிலும் மாணவர்கள் இடைவிலகுகின்ற சந்தர்ப்பங்கள் இன்றைய கல்வி கட்டமைப்பிலே அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக பெற்றாரின் வறுமை, பெற்றாரின் பொருளாதார நெருக்கடிகள் இந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற
சந்தர்ப்பமாக அமைகிறது. ஆனாலும் இவை அனைத்தும் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தல், குறிப்பாக 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தல் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் கீழே பாரிய குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சிறுவர்களில் உரிமைகள் பற்றி இலங்கையின் அவர்களின் கௌரவம் பற்றி இலங்கையின் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக உரையாடி இருக்கிறார். குறிப்பாக பகிரங்க அமர்வுகள் பற்றிய அரசியலமைப்பின் ஏற்பாட்டின் கீழே சிறுவர்களுக்கான வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற பொறிமுறைகள் பற்றி இலங்கை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. அது பகிரங்க அமர்வாக அமைய முடியாது என, அந்த நீதிமன்ற அமர்வுகள் பகிரங்க அமர்வாக அமைய முடியாது என இலங்கையின் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. அத்துடன் இலங்கையில் பல்வேறு சிறுவர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அண்மை காலங்களில் மேலும் மாகாணங்களுக்கு சிறுவர் நீதிமன்றங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் இலங்கையிலே காணப்படுகின்ற சிறுவர்களுக்கான விசேட சட்டங்கள் பற்றி உங்களிடம் உரையாட முற்படுகிறேன். குறிப்பாக இந்த சிறுவர்களின் ஆபாச வெளியீடுகள் தடுத்தல் பற்றி இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் 286 முதலாம் உறுப்புரை தெளிவாக கூறுகிறது. ஏதேனும் பிள்ளையை ஏதேனும் ஆபாசமான இழிவான கண்காட்சியில் அல்லது காட்சியில் தோன்றுவதற்கு அல்லது நடிப்பதற்கு அல்லது ஏதேனும் ஆபாசமான அல்லது இழிவான புகைப்படத்துக்கு அல்லது திரைப்படத்துக்கு தோன்ற வைக்கின்ற ஆட்கள், அத்தகைய பிள்ளைகளை வாடகைக்கு எடுக்கின்ற, தொழிலுக்கு அமர்த்துகின்ற, அதற்கு தூண்டுகின்ற, அதற்கு உதவுகின்ற, அதற்கு பயன்படுத்துகின்ற அல்லது வலுக்கட்டாயப்படுத்துகின்ற அல்லது விற்பனை செய்கின்ற அல்லது விநியோகிக்கின்ற அல்லது வேறு வகையில் வெளியிடுகின்ற அல்லது அத்தகைய ஏதேனும் புகைப்படத்தை அல்லது திரைப்படத்தை தம்மகத்தை வைத்திருக்கின்ற ஆட்கள் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளை ஒன்றின் பெற்றோராக, பாதுகாவலராக அல்லது கட்டுக்காப்பில் வைத்திருக்கின்ற ஆளொருவராக இலங்கையின் ஏதேனும் ஆபாசமான அல்லது இழிவான கண்காட்சியில் அல்லது காட்சியில் பங்கு பெற்ற அதற்கு தோற்ற நிலையை அமைக்கின்ற ஆட்கள் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அத்துடன் பிள்ளையின் ஏதேனும் ஆபாசமான புகைப்படத்தை பிடிக்கின்ற அல்லது பிடிக்க உதவுகின்ற, அத்தகைய புகைப்படங்கள் அடங்கி ஏதேனும் ஆபாச படத்தை அல்லது ஏதேனும் வெளியீட்டை விநியோகிக்கின்ற அல்லது காண்பிக்கின்ற ஆட்கள் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பிள்ளைகளின் ஆபாசமான காட்சிகளை வெளியிட தூண்டுகின்ற அல்லது அத்தகைய விளம்பரங்களை ஏற்படுத்துகின்ற ஆட்களும் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இத்தகைய புகைப்படங்களை அடையாளம் காணுகின்ற ஆட்கள், அதாவது இத்தகைய புகைப்படங்கள் தங்களுடைய கைகளில் கிடைத்திருந்தால் அந்த புகைப்படங்கள் தொடர்பிலே உரிய தரப்புகளுக்கு உடனடியாக அறிவிப்பதும் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் 286 பிரிவின் கீழே குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் மூல தண்டனை சட்டக்கோவையின் கீழே 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சிறுவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சிறுவர்களுக்கு இலங்கையிலே அரசியல் அமைப்பின் 89வது உறுப்புரைகளை வாக்குரிமை கிடையாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வாக்குரிமை காணப்படுகிறது. ஏனென்றால் பிள்ளைகள் இயல்பாக சிந்திக்க தகமையற்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த பிள்ளைகள் சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க முடியும். அத்துடன் கணனி ஒன்றின் வாயிலாக சேவையொன்றை வழங்கும் ஆதரவர் அத்தகைய கணனி வசதியானது பிள்ளையின் பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று அமையும் செயல் ஒன்றை புரிவதற்கு பயன்படுத்தப்படாதிருப்பதனை இயன்ற வரையில் உறுதி செய்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன்
அத்தகைய ஆட்கள் தவறொன்றிற்கு குற்றவாளியாதல் வேண்டும் என்பதுடன் குற்றத்தீர்ப்பளிக்கப்படுவதன் மீது 2 ஆண்டுகளை விஞ்சாததோட காலப்பகுதிக்கு இது வகையிலான மறியல் தண்டனைக்கு அல்லது அத்தகைய மறியல் தண்டனை அல்லது குற்றப்படம் இரண்டுக்கும் சேர்ந்த குற்றவாளியாக ஆக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் தமது வளவிற்குள் பிள்ளை துஷ்பிரயோகத்திலிருந்து பிள்ளையோடு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பை அந்த காணி உரிமையாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என அரசியலமைப்பு 286 ஈனா உறுப்புரை ஈனா பகுதி தெளிவாக கூறுகிறது. ஏதேனும் வளவு பிள்ளையை துஷ்பிரயோகமாக அமைகின்ற செயல் ஒன்றை புரிவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அறிந்திருக்கிறவனான அத்தகைய வளவுகளின் பொறுப்பினை, பராமரிப்பினை, கட்டுப்பாட்டினை அல்லது ஆட்சி உடைமையை கொண்டுள்ள ஆளவரும் அத்தகைய நிகழ்வு பற்றி அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு உடனடியாக அறிவித்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அறிவிக்க தவறுகின்ற ஆட்கள் குற்றத்தீர்ப்பளிக்கப்படுவதன் மீது 2 ஆண்டுகளுக்கு குறையாத மறியல் தண்டனைக்கு உட்படுத்தப்படுதல் வேண்டும் என்றும் அல்லது குற்றப்பணம் அல்லது 2க்கும் சேர்ந்து உட்படுத்தப்படுதல் வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் 288வது பிரிவின்களே பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்தல் அல்லது கூட்டி விடுதல் என்பன குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளை எடுக்கும் யாசக பொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கங்களுக்காக அல்லது யாசக பொருள் கொடுக்கப்படுவதை தூண்டும் நோக்கங்களுக்காக பாடுதல், விளையாட்டு காட்டுதல், கேளிக்கை நிகழ்ச்சி நடத்துதல், இதனை விற்பனை செய்வதற்காக கொடை முனைதல் அல்லது வேறு வகையில் செய்வதற்கென பாசாங்கு எதுவும் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, பிள்ளை ஒன்றை தெருவில், வளவுகளில் அல்லது இடத்தில் நிற்கச் செய்கின்ற, கூட்டி விடுகின்ற ஆளவரும் குற்றத்தீர்ப்பளிக்கப்படுவதன் மீது 5 ஆண்டுகளுக்கு விஞ்சாத ஒரு காலப்பகுதிக்கு இது வகையிலான மறியல் தண்டனைக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுடன் குற்றப்பணம் ஒன்றும் அவருக்கு எதிராக விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் பிள்ளை ஒன்றை உடல் உறவுக்காக கூட்டி விடுவர்களாக செயற்படுகின்ற பிள்ளைகளை வாடகைக்கு அல்லது ஊழியத்துக்கு அமர்த்துதல் 1998 29ஆம் பிரிவின் கீழ். அத்துடன் இலங்கை தண்டனை சட்டக்கோவை 288 ஆனா 1 கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் 2 ஆண்டுகளுக்கு குறையாததும் 5 ஆண்டுகளுக்கு மேற்படாததுமான மறியல் தண்டனையால் தண்டிக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஏதேனும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு பிள்ளையை தூண்டுகின்ற நபர்களும் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பிள்ளைகளை வாடகைக்கு அல்லது வேலைகளில் அமர்த்துகின்ற ஆட்கள் 1998 29B3 கீழே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி இலங்கையின் தண்டனை சட்டக்கோவை தெளிவாக கூறுகிறது. அத்துடன் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 306ஆம் பிரிவின் கீழே பிள்ளை உயிருடன் பிறப்பதை தவிர்க்கும் கருத்துடன் அல்லது பிறந்த பின்னர் இறக்க செய்யப்படும் கருத்துடன் செய்யப்படும் செயல் குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் செயல் ஒன்றின் மூலம் மரணம் விளைந்திருப்பின் குற்றத்துக்கிடமான உள்ள மனித உயிர் போக்கலுக்கு அவர் குற்றவாளியாகப்பட வேண்டும். அதாவது அத்தகைய ஆட்கள் இலங்கையிலே கொலை குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்படுதல் வேண்டும் என இலங்கையின் தண்டனை சட்டக்கோவை தெளிவாக கூறுகிறது. அத்துடன் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் மேலும் சில பகுதிகளை பார்ப்போமாயின் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை கைவிடுதல் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 வயதுக்குட்பட்ட பிள்ளை ஒன்றின் தகப்பனாக அல்லது தாயாக அல்லது அந்த பிள்ளையை கவனிப்பதற்கு பொறுப்பாக உள்ளவராயிருந்து கொண்டு அத்தகைய பிள்ளையை முற்றாக கைவிட்டு நீங்குகின்ற
நீங்குகின்ற கருத்துடன் ஏதேனும் இடத்தில் பிள்ளையை விட்டு நீங்குகின்ற அல்லது விட்டுக் கொடுக்கின்ற ஆட்கள் 7 ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய இரு வகையிலான மறியல் தண்டனைக்கு உட்படுத்தப்படுதல் வேண்டும் என்பதுடன் அவர்கள் குற்றப்பணத்துக்கும் உட்பட்டு தண்டிக்கப்படுதல் வேண்டும் என இலங்கை தண்டனை சட்ட கோவை தெளிவாக கூறுங்கள். அத்துடன் 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எவரேனுமாலை கட்டுப்பாட்டில் பொறுப்பில் அல்லது பராமரித்தில் வைத்திருக்கும் எவரும் அத்தகைய ஆலை கண் பார்வை அல்லது சுவிப்புலன் அல்லது அவயவ அல்லது உடலுறுப்புக்கு ஊறு அல்லது கண் பார்வை இழப்பு அல்லது உளவியல் குறைவு ஏற்படுத்துகிற துயரத்தை அல்லது உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் பாத்தியமுள்ள முறை ஒன்றினால் வேண்டுமென்றே தாக்குகின்ற துன்புறுத்துகின்ற அஃபண்டை செய்கின்ற அல்லது கைவிடுகின்ற அத்தகைய ஆலை தாக்குகின்ற துன்புறுத்துகின்ற அத்தகைய பிள்ளைகள் துன்புறுத்துகின்ற ஆட்கள் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அத்தகைய ஆட்கள் தவறொன்றை புரிபவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பிள்ளையை கொடுமைப்படுத்தல் என்பதும் இலங்கை தண்டனை சட்ட கோவையின் கீழே குற்றமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இலங்கை அரசியலமைப்பிடத்திலே அடிப்படை உரிமையிலும் சித்திரவதைகள் கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைகளுக்கு உட்படாமல் இருக்கின்ற உரிமை பிரஜைகளுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த உரிமை பிள்ளைகளுக்கு இலங்கை தண்டனை சட்ட கோவையூடாகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற போக்கினை நாங்கள் காணலாம். அத்துடன் பிள்ளைகளுக்கு காயம் விளைவித்தல், பிள்ளைகளை இத்தகைய ஆபாச செயற்பாடு ஈடுபடுத்தல், பிள்ளைகளை விற்பனை செய்தல், விற்பனைக்காக விளம்பரப்படுத்துதல் என்பன இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின் கீழே மிக முக்கியமான குற்றங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் இத்தகைய குற்றங்கள் தொடர்பிலே சட்டத்தின் கீழே பெற்றோரும் பொறுப்பாளிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளின் விடயங்களிலும் பெற்றோர்கள் மிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என இலங்கை தண்டனை சட்ட கோவையும் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டமும் எதிர்பார்க்கிறது. அத்தகைய ஆட்கள் அத்தகைய தவறுகளை புரியாமல் இருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக பிள்ளைகள் இயங்குகின்ற பாடசாலைகள், கல்வி நிறுவனங்களில் அத்தகைய ஏற்பாடுகளை நிச்சயமாக அவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என இலங்கையின் தண்டனை சட்ட கோவை தெளிவாக கூறுகிறது. இலங்கையின் அரசியலமைப்பு சட்டமும் இலங்கையின் ஏனைய சிறுவர்கள் சம்பந்தமான சட்டங்களும் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்ட சமவாயங்களும் இந்த விடயங்களில் கூடிய அக்கறை எடுக்கிறது. அத்துடன் இத்தகைய பொறுப்புகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைகள், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உட்பட பல்வேறு கட்டமைப்புகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கான பொறுப்பு கூறல்கள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழே தேவைப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்துவதை தடுக்கின்ற பொறுப்புகளை பெற்றார்கள் மீதும், அதே நேரம் வேலைக்கு அமர்த்துகின்ற நபர்கள் மீதும் சுமத்தி அவர்களை குற்றவாளியாக்குவதற்குரிய ஏற்பாடுகள் இலங்கை தண்டனை சட்ட கோவை கொண்டிருக்கின்ற போக்கினை நாங்கள் காணலாம். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இலங்கை பாராளுமன்றம் இத்தகைய விடயங்களில் கூடிய அக்கறை எடுத்து இத்தகைய பொறுப்பு கூறல் சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அதுவே இத்தகைய சிறுவர் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் வன்முறைகள், சிறுவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளாக அமையும். நன்றி, வணக்கம்.